Welcome viewers, welcome back to my channel. Happy Republic Day to you all. இன்னைக்கு என்ன வீடியோனா என்னோட ஆல்டர் டேட் ஆனதுனால ஒரு 3 ஸ்பெஷல் திங்ஸ் பண்ண போகிறோம். என்னன்னா 3000 rupees ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அப்புறம் இந்த லெவல்ஸை கம்ப்ளீட் பண்ணோம். அப்புறம் இந்த ரேங்க் மோடில் இருக்கிற அந்த சீசன் சேலஞ்சை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். வாங்க அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது எடுத்துடலாம். 50 கீ ஒரு இக்ரியஸ் டைமண்டு, ஒரு 50 கீ, ஒரு ஸ்வாடு ஷேடோ நைட் ஸ்வாடு, ஒரு 50 கீ, ஒரு 50 கீ. இதுலேயே ஒரு 3000 வந்துடும். வரலனாலும் நம்ம கொஞ்சம் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம், அதில் வந்துடும். இது வந்து ஷூஸு அண்ட் லாஸ்ட்டாக பாருங்க, கிட்டத்தட்ட வந்துடுச்சு. இதுலேயே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோமா? ஸோ சோல்ஸ் டவுனில் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுலேயே 1500 கிட்ட வந்திருக்கு. அதாவது இப்போவே மேக்ஸிமம் 3000 இருக்குது. அப்புறம் லெவல்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம். இன்னும் லெவல்ஸ் வர மாட்டுது. லெவல்ஸ் வர மாட்டேதுரா. லெவல்ஸ் வர மாட்டேது வியூவர்ஸ். எப்படி வர வைக்கணும்? எப்படிடா வர மாட்டேங்க? நான் எதுவுமே கிளைம் பண்ணல, அப்படியே தான் வச்சிருக்கேன் வியூவர்ஸ். கேம் விட்டு வெளியே விட்டு வருமோ? இது வந்து எப்படி பார்த்துக்கிறேன். level 2 3 days 15 days 20 key 3 days 15 keys 15 goes to இதெல்லாம் வந்து ஃபுட் ப்ரைஸ் வியூவர்ஸ். அதான் 3 days தான் கொடுக்குறாங்க. ரொம்ப கொஞ்சம் அன்ஃபேர் பாருங்க. எதுவுமே வீடியோ ரிபப்ளிக் டே சொல்லலாம்னு வச்சுருந்தேன். ஒரு 20 days கஷ்டப்பட்டுலாம் ட்ராவல் எடுத்துருக்கேன். அதெல்லாம் ஒரு 5 ஸ்டார் ஃபஸ்ட்டேவே எனக்கு 10 ஸ்டார் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு 10 minutes per minute ஸ்டேட் பண்ணேன். அது ரீசேட் பண்ணேன். நான் 30 லெவல் கூட முடிச்சிருக்கேன். சரி நீங்கள் முடிக்கலாம்னு சொல்லுவாங்கன்னா 29 லெவலே கிட்டத்தட்ட ட்ராவல் எடுத்துகிட்டே போடலாம். சரின்னு வாங்க இப்போ எல்லாத்தையும் கிளைம் பண்ணலாம். ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் கிளைம் பண்ணிடலாம். ரூம் கிடச்சா கூட போதும். சாரி எஸ் ரேங்க்லாம் வாய்ப்பே இல்லை. லெவல் 4 ரூம் கிடச்சா போதும். கரெக்டாக தெரியும். கஷ்டப்பட ஆர்மர் பிரேக் பரவாயில்லையே.
லக்கி வேஸ்ட் தெரியல இந்த கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே நம்ம அப்புறம் கொஞ்சம் யூனின் சேல் பண்ணலாம், அதில் கொஞ்சம் கிடைக்கும். ஓகே நான் வேஸ்ட்டு இல்லை, அவ்வளோதான் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க போங்க. அவ்வளோதான் எஃப்எம் ஃப்ரீ கூட கிடைக்கும். ஓகே நான் கொஞ்சம் ரூம் சேல் பண்ணலாம். ரூம் எக்ஸ்சேஞ்சில் இது போய் பேக்கில் போய் குயிக் சேல் கொடுத்தா 82 கீ கிடைக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வந்துடணும். ஒரு மைனர் ஏன்னா எனக்கு மட்டும் வேஸ்ட் என்ன கிடைக்குது, டக்குன்னு புரியல ஏன் வேஸ்ட் கிடைக்குதுன்னு. சரி வாங்க ஃபஸ்ட்டு இவ்வளோ தான் கேஸ் நம்ம லெவலு. வாங்க ஆர்மர் பிரேக் பவ் ஓகே மைனர் கோல்ட் இங்கட் சாரி உல்பில் மைனர் அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ கிட்டத்தட்ட வந்துடுச்சு ஒரு லெவலுக்கு. வாங்க லக்கி 2 எடுத்துட்டு 4 வச்சுக்கலாம். 5% சான்ஸ் ஷூராக கிடச்சிருக்கு. வெரி ஷூராக வச்சுக்கலாம், ஆர்வெஸ்ட் வச்சுக்கலாம். அவ்வளோதான் வியூவர்ஸ். இப்போ இதில் வரலாம் வாங்க. இதில் வந்து ப்ரொடெக்ட் 1 க்ரோ ஒன்று வச்சிடலாம். க்ரோ நிறைய இருக்கா? அவ்வளோதான் வியூவர்ஸ், க்ரோ காலி. இதான் கிட்டத்தட்ட கிடச்சிது. சாரி கிரிட்டிக்கல். உல்பில்லா நம்மகிட்ட எதுவும் அவ்வளோ இல்லை வியூவர்ஸ். டேலண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்க்கலாமா? அமிட்டில் பார்க்கலாம். இப்போவே கிட்டத்தட்ட எவ்வளோ தான் இருக்குது. எல்லாமே ஒரு 81 மற்றபடி டோட்டலாக நம்மளால 10, 20, 30, 40, 50, 60 தான் முடிக்கவே முடியுது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? என்னோட இது பாருங்கள், இப்போ இவ்வளோ தான் இருக்குது. 330 கேம்ஸ் போட்டு எவ்வளோ வின் ஆயிருப்பேன். ஒரு கேஷுவல் மேட்ச் வந்து 0 தான். ரேங்க்டு மேட்ச் மொத்தமே ரேங்க்டு மேட்ச் தான் போட்டேன். கேமிங் டேஸே வெறும் 17 தான்.
அது பார்த்துக்கோங்க. நீங்கள் 20 டேஸ்லேயே கிட்டத்தட்ட போயிடலாம் ட்ராகன் ஹண்டருக்கு. 100 டேஸ் அதெல்லாம் நீங்கள் தேவையில்லை. ஃபஸ்ட் ஆடும்போது 20 டேஸில் போக வேண்டியவன் நான் 200 டேஸ் போனேன். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்க 20 ஸ்டார் தான் இருக்குது. ஈஸியாக போயிடலாம். எல்லாத்தையும் கிளைம் பண்ணியாச்சு. அவ்வளோதான். மற்றபடி நம்மக்கிட்ட தான் ஆல் டவுன் பில்ஸ் ஆச்சு. மற்றபடி ஒன்றுமே நடக்கல. இதான் வந்து நியூ ஹைட் ஸ்பாட். இது வந்து யார் வச்சான்னு பார்த்தீங்கன்னா பிம்போ தான். லாபி கிரியேட்டர் இந்த மாதிரி சீக்ரெட் பிளேஸில் வச்சுருக்காரு. நான் இந்த ஒன்றும் கேட்டால் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. அது பார்க்கோரை நான் முடிச்சுட்டேன். அதை நான் வீடியோ எடுக்கலாம் பார்க்கத்தேன். பட் இன்னொரு வாட்டி அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு நான் இந்த பார்க்கோரை முடிக்கிறத வீடியோ போடுவேன். கவலைப்பட சார் பார்க்கோருன்ற பாருங்க. பார்க்கோர் அதை முடிச்சுட்டு போடுவேன். மற்றபடி இந்த வீடியோலாம் ஒரு ஸ்பெஷல் இல்லைங்க. எல்லாம் பார்க்குறது ஆல்ட்ட முடிஞ்சாங்க. அதனால யார் சேடாக இருக்குங்க சொல்லுங்கள். இவங்க தான் வந்து புதுசாக சம்மிட்டில் வந்தவங்க. பாருங்க இந்த சம்மிட் இவங்க செகண்ட் வந்து நியான் பிஜி பிளாக் மன்போ பிஜிஎம் எக்ஸோ ஒய்யூ எக்ஸ்டி அவங்க தான் வந்திருக்காங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ லூட்லாம் இருக்காது. 60 ஏசி 50 அப்ரீடியன் அவ்வளோதான் இருக்கும். மற்றபடி ஒன்றுமே இல்லை. இந்த ஃபிஷிங் ஈவெண்ட்டை நம்ம முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் இதெல்லாம் தரவே மாட்டாங்க. படிஞ்ச ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. சரி நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இந்த பார்க்கோர் கீழே உழற வரைக்கும் விளாட்லாம். பாய் வியூவர்ஸ், பாய்.